அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், தன்னுடைய கணவரை கிரைண்டரை போட்டு அரைத்து எடுத்துள்ளார் மனைவி. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த சம்பவம் நேற்று முதல் பொதுமக்களை கடுமையாக அதிர்ச்சிக்கு ஆளாக்கி வருகிறது. இந்த பயங்கர சம்பவமானது மீரட் ப்ளூ ட்ரம் சம்பவத்தை தொடர்புபடுத்தி பார்க்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாவட்டம் காசிபாத் பகுதியை சேர்ந்தவர் 36 வயது ராகுல். இவரது மனைவி 28 வயது ரூபி. 12 வருடங்களுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 12 வயது மகன், 10 வயது மகள் உள்ளனர். இந்நிலையில் ரூபிக்கு அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு கள்ளக்காதல் இருந்து வந்துள்ளது. கணவன் இல்லாத நேரங்களில் காதலனை வீட்டுக்கு வரவழைத்து ரூபி ஜாலியாக இருந்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் ராகுலுக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் மனைவியை கண்காணிக்க துவங்கினார். இதற்காக வேலைக்கு போவதாக ரூபியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார் ராகுல். வழக்கம் போல ரூபியும் தன்னுடைய காதலனும் வீட்டில் வரவழைத்து உல்லாசமாக இருந்துள்ளார். அந்த நேரத்தில் திடீரென வீட்டுக்கு நுழைந்த ராகுல் கள்ளக்காதல் ஜோடியை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார். பிறகு இருவரையும் கடுமையாக கண்டித்தார். ஆனால் ரூபி எதையும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் ராகுல் மனைவியை தொடர்ந்து கண்டித்து அறிவுரை சொல்லி வந்தார். இது ரூபிக்கு கடும் எரிச்சலை தரவும் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டார். சம்பவத்தன்று காதலன் அவரது நண்பர் உதவியுடன் ராகுலை கொண்டார் ரூபி. கொலையை மறைப்பதற்காக கணவரின் சடலத்தை துண்டு துண்டாக வெட்டினார். பிறகு உடலின் சில பாகங்களை கிரைண்டர் மிக்சியில் அரைத்தார். மேலும் சில பாகங்கள் பாலித்தீன் பைகளில் கட்டி வேறு வேறு பகுதிகளுக்கு வீசி எறிந்துள்ளார். இதனிடையே ராகுல் காணாமல் போய்விட்டதாகவும் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று கோரி போலீஸுக்கு அழுது கொண்டே ஓடினார் ரூபி. இவர் தந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு மாயமான ராகுலை போலீசார் தேடி வந்தனர். அந்த நேரத்தில் ரூபியின் நடவடிக்கையில் வித்தியாசம் இருப்பதைக் கண்டு அவரை விசாரணைக்கு உட்படுத்தினர். அப்போது ராகுல் கொலை செய்து ரூபி ஒப்புக்கொண்டார். இதையடுத்து கள்ளக்காதல் ஜோடியுடன் இந்த கொலைக்கு உதவியவர்களையும் போலீசார் கைது செய்தனர். ஆனால் இந்த கொலையில் போலீசாருக்கு போதுமான துப்பு கிடைக்கவில்லை. சடலத்தை மீட்பதும் அடையாளம் காண்பதும் மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. 27 நாட்களுக்கு பிறகு, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதியன்று ஒரு வடிகாலில் பாலித்தீனில் சுற்றப்பட்ட பாதி சிதைந்த உடலை போலீசார் மீட்டனர். உடனடியாக போஸ்ட்மார்ட்டத்திற்கு அந்த உடலை அனுப்பி வைத்தனர். மீட்கப்பட்ட கையில் ராகுல் என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டு இருப்பதைக் கண்டு அவர் யார் என்று அடையாளம் காணப்பட்டது. அப்போதுதான் ரூபியின் வழக்கு வெளிச்சத்துக்கு வந்தது. உடனடியாக ராகுலின் வீட்டை சுற்றி தேடுதல் வேட்டை முடக்கிவிடப்பட்டது. அக்கம் பக்கத்தினரிடமும் காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தினர். அப்போதுதான் வீட்டிலிருந்து இரும்பு கம்பி, மரப்பலகை, ஒரு ஹீட்டரில் உலர்ந்த இரத்த கரைகள் இருப்பது தெரிய வந்தது. ரூபியின் தகாத உறவு குறித்து அக்கம் பக்கத்தினரும் போலீசாரும் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இதுபோக வீட்டில் 2 பேர் அடிக்கடி வந்து செல்வதாக ராகுலின் மகனும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இரும்பு கம்பி, ஆணி இதை போன்று ராகுலின் அடித்த உடனே ராகுல் இருந்திருக்க வேண்டும். அதன் பின்பு அவர் பாதி உடல் பாகங்களை மிக்சியில் போட்டு அரைத்து மீதியுள்ள பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி அங்கங்கே தூக்கி எறியப்பட்டுள்ளது. நன்றி.